வணக்கம் மக்களே, இது காலி சோடா வழங்கும் உங்கள் சாய்ஸ். நான் உங்கள் ராக்கிங் ராசாத்தி. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாமா? இன்னைக்கு நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகை. ஆமாங்க, திருமண பத்திரிகை. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அதை பத்தி எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் பட்ஜெட் பத்மா. பேரே அமக்களமா இருக்குங்க. பட்ஜெட் பத்மா. இன்னைக்கு அந்த பத்திரிகைக்காக என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் மேடம், வர இந்த பத்திரிகையில பார்த்தாவே எரிச்சலா வருது. சுச்சோ, எரிச்சலா வருது அப்படிலாம் வரக்கூடாதே பத்மா, பத்திரிகை தானே முக்கியம். இல்ல மேடம், நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டுல வைக்கிற ஃபங்க்ஷனோ ஒண்ணு, ஆனா நம்ம வீட்டுக்கு வர பத்திரிகையோ 1000. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் போய் அவங்களுக்கு மொய் கொடுக்கறத விட நம்ம மேக்கப் பண்ணிக்கிறதான் செலவு தான் மேடம் அதிகமாகுது. உண்மைதான் மக்களே. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறோம், ஆனா அந்த கல்யாணத்துக்கு போறோம்னா நம்ம அப்படியே கலந்து போயிட முடியுமா? நம்ம அழகா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்மள அவங்க கிட்ட நம்ம பேசுறாங்கன்னா அழகா காமிக்கிறதுக்காக பலவித மேக்கப்லாம் செய்ய. அதுவும் பெண்ணாக பிறந்துட்டாலே மேக்கப் தான் மக்களே. எல்லாத்தையும் லேட் ஆகும். நான் கூட பாருங்க ஸ்பா பண்ணியிருக்கேன், லேட்டா தான் ஆகும். சரி, அடுத்து பத்மா என்ன சொல்லிக்கிறேன் பாருங்க. ஆனா எல்லாம் ரெடி ஆகி போயிட்டு நம்மள ஒரு போட்டோக்கு மேல பிடிக்கிறாங்களா, ஒரே ஒரு போட்டோ, அதோ குரூப் போட்டோ. ஆமாங்க, அவங்க கல்யாணத்துல உங்களை ஒரு போட்டோ தாங்க பிடிப்பாங்க. நீங்க என்ன மனப்பேனா விதவிதமா போட்டோ பிடிக்கிறதுக்கு? என்ன பத்மா நீங்க? அடுத்தது என்ன பார்க்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லைங்க, வர டைனிங்ல உட்காந்து சாப்பிட போனா சாப்பிட கூட பிடிக்கல மக்களே. ஏன் பத்மா, உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா? இல்ல வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா உங்களுக்கு? சாப்பிட்டோன்னா வாமிட் வர அந்த மாதிரி பார்க்கலாம் மக்களே. அடுத்தது என்ன அவங்க சொல்லிக்காங்கன்னு பார்க்கலாம். அது இல்லைங்க, பிரியாணி போட்டாலும் சரி, வெஜ்ஜு போட்டாலும் சரி மேடம், நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ, நம்ம இலையில உட்காந்து ஒரு வாய் வைக்கிறதுக்கு கூட பக்கத்துல 100 பேர் இருக்கிறாங்க மேடம் லைன்ல நிக்கிறதுக்கு. எப்படி மேடம் சாப்பிட முடியும்? ஆமாங்க, நான் கூட நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ பின்னாடி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இடம் பற்றாக்குறையா இருக்கலாம். மேபி மூஞ்சே பார்த்துட்டு எப்படி கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேல வந்திருக்கலாம். அதுக்கோசரம் நீங்க எப்படி கோச்சிக்கலாமா பத்மா? அது மட்டும் இல்ல மேடம், 500 ரூபாய் வச்சா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட முடியுது. அதனால வெறும் 100 ரூபாய் தான் மேடம். நான் போற ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் 100 ரூபாய். 500 100 1000 அது உங்களோட விருப்பம். ஆனா நம்ம மனசார அந்த மணமக்களை வாழ்த்துவதுதான் முக்கியம் பத்மா. நான் என் நேயர்களுக்கும் அதுதான் சொல்றேன். உங்கள் வாழ்த்து மட்டுமே அந்த மணமக்களுக்கு உற்சாகம். நான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம். பாய் பாய்.